ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான கோவக்காய் பொரியல் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். இந்த கோவக்காய் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வரைக்கும் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி சமைச்சு பாருங்கள். கண்டிப்பாக விரும்பி இந்த கோவக்காவை சாப்பிடுவீங்க. நான் சொன்ன மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா இது எப்படி டேஸ்டியாக சுவையாக செய்யலாம்னு சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. கோவக்காய் பொரியல் செய்கிறதுக்கு 1/4 கிலோ கோவக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீல வாக்கில் கோவக்காய் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பேன் வச்சுக்கோங்க, ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதும் எடுத்து வச்சிருக்கிற ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை, ஒரு கண்ணாடி பதம் இருந்தால் போதும். ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிக்கோங்க. 1/4 கிலோ கோவக்காய் போட்டுக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. சும்மா லைட்டாக தண்ணி போட்டுக்கோங்க, ரொம்ப தண்ணி போட வேண்டாம். தெளிச்சு விட்டீங்கன்னாவே போதும் தான். இப்போ மூடி போட்டு விட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடலாம். இப்போ ஒரு பொடி பண்ணணும், அதை நம்ம ரெடி பண்ணிடலாம். இது 5 மினிட்ஸ் வேகத்துக்குள்ளே பேன் வச்சுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஃபஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பை வறுத்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் மல்லி, வேர்க்கடலை ஒரு 2 டீஸ்பூன், ஒரு 5 காஞ்ச மிளகாய், நல்லா வறுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காய் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இந்த தூள் பண்ணி நம்ம கோவக்காய் செய்யும்போது சூப்பராக இருக்குங்க. இதுக்கு மட்டும் இல்லை, இதே மாதிரி நம்ம உருளைக்கிழங்கு எல்லா பொரியலுக்கும் இந்த பொடி மாதிரி பண்ணி செஞ்சால் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா தூள் பண்ணிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சு குறைன்ட்டு தூள் பண்ணிட்டு வந்துடுங்க. பாருங்க, கோவக்காய் நல்லா வெந்திருக்கு. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. தண்ணி எப்பவுமே எல்லா காய்க்குமே சரி நிறைய ஊற்றாதீங்க, சும்மா லைட்டாக தெளிச்சு விட்டாவே போதும். காய் சூப்பராக வெந்திருக்கு. மிக்சியில் பொடி பண்ணிட்டு வந்த மசாலாவை அதில் போட்டுடலாம். நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இந்த பவுட்ரு தாங்க சூப்பர் டேஸ்ட்டு கொடுக்கும். நார்மலாக கோவக்காய் பண்ணலாம், ஆனால் இந்த பவுட்ரு போட்டு பண்ணும்போது சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இறக்கும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. சூப்பரான கோவக்காய் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான கோவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் நான் சொன்ன மாதிரி மசாலா அரைச்சி போட்டு கோவக்காய் பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ரைஸ்க்கு போட்டு சாப்பிடும்போது சுட சுட சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.